கட்டுரை வாசிப்பு. கட்டுரை தலைப்பு: ஜனநாயக புரட்சியில் சமூக ஜனநாயகவாதத்தின் 2 போர்த்தந்திரங்கள். கட்டுரை உபதலைப்பு: ஜனநாயக புரட்சியிலிருந்து முதலாளி வர்க்கம் பின்வாங்கினால் அதன் வீச்சு குறைந்து விடுமா? மேலே இருக்கும் வரிகளை ஏற்கனவே எழுதி முடித்திருந்த நேரத்தில் புதிய இஸ்க்ராவாதிகளின் காங்கேசிய மாநாடு நிறைவேற்றி இஸ்க்ராவில் வெளியிட்ட தீர்மானங்களின் பிரதியொன்று நம் கைக்கு எட்டியது. நாம் முயன்றாலும் கூட இதைவிட மேலான சுவையுள்ள விஷயதானத்தை புனைந்திருக்க முடியாது. இஸ்க்ரா ஆசிரியர்கள் முழு நியாயத்துடன் தான் குறிப்பிடுகிறார்கள். போர்த்தந்திரங்கள் பற்றிய அடிப்படையான பிரச்சனையில் அனைத்து ருஷ்ய மாநாடு எடுத்த முடிவுடன் ஒத்திருக்கக்கூடிய முடிவுக்குத்தான் காங்கேசிய மாநாடும் வந்திருக்கிறது என்று. பெரியோத் குழுவினரும் அவர்களுடன் சேர்ந்து கொண்ட காங்கிரஸ் என்று சொல்லிக்கொள்வதின் பிரதிநிதிகளும் எடுத்து பேசும் புதிய வழிமுறையை மிகவும் வெளிப்படையாக எதிர்க்கும் உணர்ச்சியில் தற்காலிக புரட்சி அரசாங்கத்தின் பால் சமூக ஜனநாயகவாதிகள் கொள்ள வேண்டிய உறவுநிலை பற்றிய பிரச்சனையை காங்கேசிய தோழர்கள் தீர்த்திருக்கிறார்கள். மாநாடு வரையறுத்து கொடுத்திருக்கிறபடி ஒரு முதலாளித்துவ புரட்சியில் பாட்டாளி வர்க்க கட்சியின் போர்த்தந்திரங்கள் பற்றிய வரையறுப்பு மிகவும் பொருத்தமானது என்று ஒப்புக்கொண்டு தீர வேண்டும். உண்மைதான். புதிய இஸ்க்ரா குழுவினரின் அடிப்படையான தவறு பற்றி இதைவிட பொருத்தமான வரையறுப்பை யாராலும் கொடுத்திருக்க முடியாது. இந்த வரையறுப்பை முழுவதாக மேற்கோள் காட்டுவோம். முதலில் இடைமொழியாக மலர்களை குறிப்பிட்டுவிட்டு இறுதியில் கனிகளை குறிப்பிடுவோம். புதிய இஸ்க்ரா ஆதரவாளர்களின் காங்கேசிய மாநாடு தற்காலிக அரசாங்கம் பற்றி நிறைவேற்றியுள்ள தீர்மானம் பின்வருமாறு: பாட்டாளி வர்க்கத்தினிடையே சமூக ஜனநாயகவாத உணர்வை ஆழப்படுத்துவதற்காகவும், உண்மைதான், மார்த்தீன வழியில் என்று அவர்கள் சேர்த்து சொல்லியிருக்க வேண்டும். மேலும் உணர்வை ஆழப்படுத்துவதற்கு மட்டும்தானா குடியரசை சாதித்து கொள்வதற்கு இல்லையா? புரட்சியை பற்றி எவ்வளவு ஆழ்ந்த கருத்தோட்டம் இது! புரட்சிகரமான நிலைமையை பயன்படுத்தி கொள்வது நம் பணி என்று நாங்கள் கருதுவதினால் உதித்து வரும் முதலாளித்துவ அரசு அமைப்பு முறையை விமர்சிப்பதற்கு கட்சிக்கு சுதந்திரம் பெறுவதற்காகவும். குடியரசை பெறுவது நம் வேலை அல்லவாம். நம் வேலை விமர்சன சுதந்திரம் பெறுவது மட்டும்தானாம். அராஜகவாத கருத்துக்கள் முதலாளித்துவ அரசு அமைப்பு முறை எனும் அராஜகவாதி மொழியை உண்டாக்கி வைக்கின்றன. ஒரு சமூக ஜனநாயக தற்காலிக அரசாங்கம் ஏற்படுத்துவதற்கும் அப்படிப்பட்ட அரசாங்கத்தில் பங்கெடுத்து கொள்வதற்கும் மாநாடு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. ஸ்பெயின் புரட்சி நடப்பதற்கு 10 மாதங்களுக்கு முன் பக்கூனின்வாதிகள் நிறைவேற்றிய தீர்மானத்தை நினைவிட்டுக் கொள்ளுங்கள். இதை பற்றி ஏங்கல்ஸ் குறிப்பிட்டிருக்கிறார். புரோலெட்டரி இதழ் 3 பார்க்க. மற்றும் அரசு அமைப்பு முறையை ஜனநாயகமாக்குவதை சாத்தியமான அளவுக்கு சாதிப்பதற்காக தற்காலிக முதலாளித்துவ அரசாங்கத்தின் மீது வெளியிலிருந்து, மேலிருந்தல்ல கீழிருந்து, நிர்பந்தம் கொண்டு வருவது மிகவும் சூழ்தகுதியுள்ள வழி என்று கருதுகிறது. சமூக ஜனநாயகவாதிகள் தற்காலிக அரசாங்கத்தை ஏற்படுத்துவதாயினும் சரி, அப்படிப்பட்ட அரசாங்கத்தில் அவர்கள் கலந்து கொள்வதாயினும் சரி, ஒரு புறத்தில் பாட்டாளி வர்க்கத்தைச் சேர்ந்த மக்கள் திறன் சமூக ஜனநாயக கட்சியின் பால் ஏமாற்றமடைந்து கைவிட்டு விடுவதில் கொண்டு போய்விடும். காரணம், அரசு அதிகாரத்தை கைப்பற்றிய போதிலும் சமூக ஜனநாயகவாதிகளால் தொழிலாளி வர்க்கத்தின் அவசியமான சோசியலிசத்தை ஏற்படுத்துவது உள்ளிட்ட தேவைகளை நிறைவேற்ற முடியாமற் போய்விடும். குடியரசு அவசியமான தேவை அல்லவாம். முதலாளித்துவ புரட்சியில் கலந்து கொள்வதை மறுக்கிறவர்கள் மாதிரி தாங்கள் அப்பட்டமான அராஜகவாத மொழியில் பேசுகிறதை அந்த ஆசிரியர்கள் தங்களுடைய அப்பாவித்தனத்தின் காரணமாய் பார்க்கவில்லை. மறுபுறத்தில் முதலாளி போக்கான வர்க்கங்களை புரட்சியிலிருந்து பின்வாங்கும்படி செய்து அதன் வீச்சை குறைத்துவிடும். விஷயத்தின் சாரம்சம் இதுதான். அங்கேதான் அராஜகவாத கருத்துக்கள் பச்சையான சந்தர்ப்பவாதத்துடன் பிணைபுறுகின்றன. மேற்கு ஐரோப்பிய பெர்ஸ்டன்டைன்வாதிகளுடைய இடையிறாத நிகழ்வதும் கூட இதுதான். சற்று சிந்தியுங்கள். இந்த ஆசாமிகள் தற்காலிக அரசாங்கத்தில் கலந்து கொள்ள மாட்டார்களாம். ஏனெனில் அப்படி செய்வது முதலாளி வர்க்கத்தை புரட்சியிலிருந்து பின்வாங்கும்படி செய்து விடுமாம். அதனால் புரட்சியின் வீச்சு குறைந்து விடுமாம். சுத்தமான முரணற்ற வடிவத்தில் புதிய இஸ்க்ரா தத்துவ ஞானம் முழுவதும் இங்கேதான் நமக்கு கிடைக்கிறது. இது முதலாளித்துவ புரட்சியாக இருக்கிறதுனால்
நாம் முதலாளித்துவ கொச்சைவாதத்துக்கு அடிபணிந்து விலகி நிற்க வேண்டுமாம். நாம் கலந்து கொள்வதால் முதலாளி வர்க்கத்தை பின்வாங்கச் செய்யக்கூடும் எனும் எண்ணம் சிறிதளவுக்காயினும் ஒரு வினாடிக்காயினும் நமக்கு வழிகாட்டுவதாய் இருந்தால் அதன் வழியாக வெறுமே நாம் புரட்சி தலைமை முழுவதும் முதலாளித்துவ போக்குள்ள வர்க்கங்களின் கையில் ஒப்படைத்து விடுபவர்களாகிறோம். அதன் வழியாக பாட்டாளி வர்க்கத்தை முற்றாக முதலாளி வர்க்கத்தின் பாதுகாப்பின் கீழ் வைக்கிறோம். முழு விமர்சன சுதந்திரத்தை நீடித்து வைத்து கொண்டிருக்கிறபடியேதான் முதலாளி வர்க்கம் பின்வாங்காமல் இருப்பதற்காக பாட்டாளி வர்க்கத்தை அடங்கி ஒடுங்கி இருக்குமாறு கட்டாயப்படுத்துகிறோம். முதலாளி வர்க்கம் பின்வாங்காமல் இருக்கும்படி செய்வதற்காக பாட்டாளி வர்க்கத்தின் மிகவும் உயிர்நிலையான தேவைகளை, அதாவது அதன் அரசியல் தேவைகளை, அவற்றை பொருளாதாரவாதிகளும் அவர்களை காப்பியடிக்கிறவர்களும் சரிவர என்றைக்கும் புரிந்து கொண்டதில்லை. நாம் விரட்டி எடுத்து விடுகிறோம். பாட்டாளி வர்க்கத்துக்கு தேவைப்படும் அளவுக்கு ஜனநாயகத்தை சாதித்து கொள்வதற்காக புரட்சிகரமான போராட்டம் எனும் அடித்தளத்தை விட்டு முதலாளி வர்க்கத்தோடு பேரம் பேசுவது, புரட்சிக்கு துரோகம் செய்வதன் மூலமாக நம் கோட்பாடுகளை விலை பேசி முதலாளி வர்க்கத்தின் அது பின்வாங்காமல் இருக்கும்படி செய்வதற்காக தன்னிச்சையான ஒப்புதலை வாங்குவது எனும் அடித்தளத்துக்கு முற்றாக போய்விடுகிறோம். புரட்சிக்கு துரோகம் புரிந்து பாட்டாளி வர்க்கத்தை முதலாளி வர்க்கத்தினரின் இழிந்த தொங்கு சதையாக மாற்றிவிடும் போர்த்தந்திரத்தை 2 வரிகளில் காங்கேசிய புதிய இஸ்க்ராவாதிகளால் வெளியிட முடிந்திருக்கிறது. ஒரு போக்காக புதிய இஸ்க்ரா செய்த தவறுகளிலிருந்து எதை நாம் மேலே ஆய்ந்து பெற்றோமோ அது இப்போது ஒரு தெளிவான திட்டவட்டமான கோட்பாட்டிற்கு, அதாவது குடியரசுவாத முதலாளி வர்க்கத்தினரை பின்தொடர்ந்து செல்வது எனும் கோட்பாட்டிற்கு உயர்த்தப்பட்டுள்ளதை பார்க்கிறோம். குடியரசை ஏற்படுத்துவது முதலாளி வர்க்கத்தை பின்வாங்கச் செய்யுமாதலால் ஏற்கனவே அவ்வாறு செய்து வருகிறது. திரு ஸ்துருவே ஒரு எடுத்துக்காட்டாவார். குடியரசுக்கான போராட்டம் ஒழியட்டும். பாட்டாளி வர்க்கம் வைக்கும் ஒவ்வொரு வலுவான முரணற்ற ஜனநாயக கோரிக்கையும் உலகத்தில் எப்போதும் முதலாளி வர்க்கத்தை பின்வாங்கச் செய்யுமாதலால் தொழிலாளிகளே, உங்கள் குகைகளில் போய் ஒளிந்து கொள்ளுங்கள். விலகி நின்று மட்டும் செயலாற்றுங்கள். புரட்சியின் நலன்களுக்காக முதலாளித்துவ அரசு அமைப்பு முறையின் கருவிகளையும் ஆயுதங்களையும் பயன்படுத்துவோம் என்று கனவு காணாதீர்கள். விமர்சன சுதந்திரத்தை வைத்து கொண்டிருங்கள். முதலாளித்துவ புரட்சி எனும் சொல்லை பற்றிய அவர்களின் கருத்தோட்டத்திலேயே இருக்கும் அடிப்படையான பிழை வெளியே தலைதூக்கி இருக்கிறது. இச்சொல்லை பற்றி மார்த்தீனின் கருத்தோட்டம் அல்லது புதிய இஸ்க்ரா கருத்தோட்டம் பாட்டாளி வர்க்கத்தின் லட்சியத்தை முதலாளி வர்க்கத்திற்கு காட்டி கொடுப்பதில் நேராக கொண்டு போய் விடுகிறது. பழைய பொருளாதாரவாதத்தை மறந்தோர், படிக்காதோர், நினைவிற்கொள்ளாதோர் ஆகியவர்களுக்கு தற்சமயம் பொருளாதாரவாதம் மறு உயிர்ப்பு எய்தியுள்ளதை புரிந்து கொள்வது கஷ்டமாயிருக்க காண்பார்கள். பெர்ஸ்டன்டைன் வழிபட்ட கிரடோவை நினைவூட்டிக் கொள்ளுங்கள். சுத்தமான பாட்டாளி வர்க்க கருத்துக்களிலிருந்தும் வேலை திட்டங்களிலிருந்தும் அதன் ஆசிரியர்கள் பின்வரும் முடிவுக்கு வந்தார்கள். சமூக ஜனநாயகவாதிகளாகிய நாம் பொருளாதாரத்திலும் உண்மையான தொழிலாளி வர்க்க பணியிலும் எல்லா அரசியல் பித்தலாட்டங்களையும் விமர்சிப்பதற்கான சுதந்திரத்திலும் சமூக ஜனநாயகவாத வேலையை உண்மையாகவே மேலும் ஆழ்ந்ததாக செய்வதிலும் கவனம் செலுத்த வேண்டும். மிதவாதிகளுக்குத்தான் அரசியல். புரட்சிவாதத்தில் விழாமல் கடவுள் நம்மை காப்பாற்றட்டும். அது முதலாளி வர்க்கத்தை பின்வாங்கச் செய்துவிடும். கிரெடோ முழுவதையும் அல்லது ரபேச்சியா மீசில் செப்டம்பர் 1899 இதழ் 9 தனி இணை மலரை திரும்ப படிக்கக்கூடியவர்கள் இந்த வாதத்தின் போக்கு முழுவதையும் ஆழ்ந்தறிவார்கள். இதே விஷயம்தான் இன்று பெருத்த அளவில் மாபெரும் ருஷ்ய புரட்சி முழுவதையும் மதிப்பீடு செய்வதில் செயல்படுத்தப்படுகிறது. அந்தோ மரபுவழி போலி பண்புவாதத்தின் தத்துவாசிரியர்கள் முன்கூட்டியே இதை கேலி வர்ணனையாக கொச்சைப்படுத்தியும் தாழ்த்தியும் இருக்கிறார்களே. சமூக ஜனநாயகவாதிகளாகிய நாம் விமர்சன சுதந்திரத்திலும் வர்க்க உணர்வை ஆழப்படுத்துவதிலும் வெளியில் நின்று செயலாற்றுவதிலும் கவனம் செலுத்த வேண்டுமாம். அவர்களுக்கு முதலாளித்துவ போக்கான வர்க்கத்தினருக்கு செயலாற்றும் சுதந்திரம் இருக்க வேண்டுமாம். புரட்சிகரமான மிதவாத போக்கான என்று வாசித்து கொள்ளுங்கள். தலைமை வகிப்பதற்கு சுயேட்சையான களம் இருக்க வேண்டுமாம். மேலிருந்து சீர்திருத்தங்கள் செய்வதற்கு சுதந்திரம் இருக்க வேண்டுமாம். மார்க்சியத்தை கொச்சைப்படுத்தும் இவர்கள் விமர்சன ஆயுதத்துக்கு பதிலாக ஆயுதங்களின் விமர்சனத்தை வைக்க வேண்டியதின் தேவையை பற்றி மார்க்ஸ் சொன்னதை குறித்து சிந்தித்து பார்த்ததே கிடையாது. வீணாக மார்க்சின் பெயரை சொல்லிக்கொண்டே இவர்கள் நடைமுறையில் முற்றாக பிராங்க்ஃபர்ட் முதலாளித்துவ வாய்ச்சொல் வீரர்களின் உணர்ச்சியில்
போர்த்தந்திரங்களை பற்றிய தீர்மானங்களை தயாரிக்கிறார்கள். இந்த பிராங்க்ஃபர்ட் வாய்ச்சொல் வீரர்கள் எதேச்சதிகார முறையை தங்குதடையின்றி விமர்சித்தனர், ஜனநாயக உணர்வை ஆழப்படுத்தினர். ஆனால் புரட்சி காலம் செயல்படுத்துவதற்கான காலம், மேலிருந்தும் கீழிருந்தும் செயலாற்றுவதற்கான காலம் என்பதை புரிந்து கொள்ள தவறினர். இவர்கள் மார்க்சியத்தை ஏட்டறிவு உபதேசத்துக்குரிய தத்துவமாக மாற்றுவதன் மூலம் முன்னேறிய வர்க்கத்தின் மிகவும் மன உறுதியுள்ள வலுவான புரட்சிகரமான வர்க்கத்தின் சித்தாந்தத்தை மிகவும் பிற்பட்டிருக்கும் மக்கள் பகுதிகளின் சித்தாந்தமாக கடினமான புரட்சிகரமான ஜனநாயக பணிகளிலின்றி பின்வாங்கி ஜனநாயக பணிகளுக்கு தீர்வு காணும் வேலையை திரு ஸ்துருவே கூட்டத்தினர் கவனித்து கொள்ள விட்டிருக்கிறவர்களின் சித்தாந்தமாக மாற்றிவிடுகிறார்கள். புரட்சிகரமான அரசாங்கத்தில் சமூக ஜனநாயகவாதிகள் கலந்து கொள்வதனால் முதலாளித்துவ போக்கான வர்க்கங்கள் புரட்சியிலிருந்து பின்வாங்குமேயானால் அதன் வழியாக அவை புரட்சியின் வீச்சை குறைத்துவிடும். ருஷ்ய தொழிலாளிகளே, இதை கேளுங்கள். சமூக ஜனநாயகவாதிகளின் பயப்படாத ஜாராட்சி மீது வெற்றி கொள்ள விரும்பாமல் பேரம் செய்து கொள்ள விரும்புகிற ஸ்துருவே கூட்டத்தினர் புரட்சி செய்து முடித்தால் அந்த புரட்சியின் வீச்சு மேலும் வலுவானதாயிருக்குமா? நாம் மேலே கூறிய புரட்சியின் இரு சாத்தியப்பாடுகளில் முதல் விளைவு நிகழ்ந்து முடியுமேயானால், அதாவது முடியரசுவாத முதலாளி வர்க்கத்தினர் ஷிப்பவ்பாணி அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் ஜாராட்சியுடன் பேரம் செய்து கொண்டால் புரட்சியின் வீச்சு மேலும் வலுவானதாயிருக்குமாம். கட்சி முழுவதற்கும் வழிகாட்டுவதற்கு அமைந்த தீர்மானங்களில் இப்படிப்பட்ட மானக்கேடான விஷயங்களை எழுதுகிற சமூக ஜனநாயகவாதிகள் அல்லது இப்படிப்பட்ட பொருத்தமான தீர்மானங்களை ஆதரித்து கொள்கிற சமூக ஜனநாயகவாதிகள் மார்க்சியத்திலிருந்து உயிர்ப்புள்ள உணர்ச்சியை விரட்டெடுத்துவிட்ட ஏட்டறிவு உபதேசத்துக்குரிய தத்துவத்திலே கண்மூடி போய் இந்த தீர்மானங்கள் நம்முடைய மற்ற அழகான சொற்கள் அனைத்தையும் பொருளற்ற சொற்றொடர்களாக மாற்றிவிடுவதை பார்க்க தவறுகிறார்கள். இஸ்க்ரா வெளியிட்ட அவர்களின் எந்த கட்டுரையாயினும் எடுத்து பாருங்கள். பெயர்கெட்ட நம் மார்த்தினவ் எழுதிய பெயர்கெட்ட குறுநூலையும் கூட எடுத்து பாருங்கள். மக்கள் புரட்சி எழுச்சி பற்றியும் புரட்சியை முழுமையாக நடத்தி முடிப்பது பற்றியும் முரணுள்ள முதலாளி வர்க்கத்தை எதிர்க்கும் போராட்டத்தில் சாதாரண மக்களை ஆதாரமாக கொண்டிருக்க முயற்சிப்பது பற்றியும் அதில் படிப்பீர்கள். என்ற போதிலும் முதலாளி வர்க்கம் விலகிவிடுவதன் விளைவாக புரட்சியின் வீச்சு குறைந்துவிடும் எனும் கருத்தை நீங்கள் ஒப்புக்கொண்டவுடனே அல்லது ஆதரித்தவுடனே இந்த நேர்த்தியான விஷயங்கள் அனைத்தும் பயனற்ற சொற்றொடர்களாக விடுகின்றன. கணவான்களே, முன்னுள்ள மாற்று வழிகள் இவைதாம். 1. முரணுள்ள தன்னலம் பேணுகிற பேடித்தனமுள்ள முதலாளி வர்க்கத்தையும் மீறி மக்களோடு சேர்ந்து நாம் புரட்சியை நடத்தி முடிக்க முயற்சிக்க வேண்டும். ஜாராட்சி மீது முழுமையான வெற்றி பெற வேண்டும். அல்லது இந்த மீறி என்பதை நாம் ஒப்புக்கொள்ளாமல் முதலாளி வர்க்கம் புரட்சியிலிருந்து பின்வாங்கக்கூடுமே என்று பயப்படுவர்களாய் இருக்க வேண்டும். 2ஆம் வழக்கின்படி பார்த்தால் நாம் முரணுள்ள தன்னலம் பேணுகிற பேடித்தனமுள்ள முதலாளித்துவ வர்க்கத்திற்கு பாட்டாளி வர்க்கத்தையும் மக்களையும் காட்டிக் கொடுக்கிறோம். என் வார்த்தைகளை தவறாக வியாக்கியானம் செய்ய நினைக்காதீர்கள். வேண்டுமென்றே துரோகம் செய்வதாக உங்களை குற்றம் சாட்டுவதாக கூக்குரலிடாதீர்கள். இல்லை, நீங்கள் எப்போதும் சதுப்பு குழியை நோக்கி ஊர்ந்து சென்றவர்களே, கடைசியாக அதில் போய் விழுந்திருக்கிறீர்கள். பழைய பொருளாதாரவாதிகளைப் போலவே நீங்களும் தன்னையறியாமல் போய் விழுந்திருக்கிறீர்கள். அவர்கள் மார்க்சியத்தை மேலும் ஆழப்படுத்துவது எனும் சரிவு பலகையிலே சரிந்தார்கள். அதிலிருந்து தடுத்து கொள்ளவும் முடியவில்லை, மீண்டெழுந்து வரவும் முடியவில்லை. கடைசியில் மார்க்சியம் ஒரு புரட்சி எதிர்ப்பான ஆன்மா இல்லாத உயிரில்லாத அறிவு நடிப்பாகிவிட்டது. கணவான்களே, புரட்சியின் வீச்சை நிர்ணயிக்கிற உண்மையான சமுதாய சக்திகளை பற்றி என்றைக்காயினும் நீங்கள் சிந்தித்ததுண்டா? தற்சமயம் நமக்கு வெகு சாதகமாக வளர்ந்துள்ள வெளிநாட்டு அரசியல் சக்திகளை, சர்வதேச கூட்டுகளை விட்டுவிடுவோம். ருஷ்யாவின் உள்நாட்டு சக்திகள் பற்றிய பிரச்சனையை நாம் பார்த்து வருவதால் அவற்றை நாம் அனைவருமே விவாதத்திலிருந்து விலக்கி வைக்கிறோம். அப்படி செய்வது சரியும் கூட. இந்த உள்நாட்டு சமுதாய சக்திகளை பரிசீலியுங்கள். புரட்சிக்கு எதிராக எதேச்சதிகார முறை, ஜார் மன்னன் பரிவாரம், போலீஸ், அதிகார வர்க்கம், இராணுவம், பிரபு வம்சத்தை சேர்ந்த சிறு கூட்டத்தினர் அணிவகுத்து நிற்கின்றனர். மக்களின் வெஞ்சினம் ஆழமாக வளர வளர துருப்புகள் மென்மேலும் நம்பிக்கை வைக்க தகாதவையாகிவிடுகின்றன. மென்மேலும் அதிகார வர்க்கம் ஊசலாடுகிறது. மேலும் மொத்தத்தில் முதலாளி வர்க்கம் இப்போது புரட்சியை ஆதரிக்கிறது. சுதந்திரத்தை பற்றி வாய்ப்பறை அடிக்கிறது. மென்மேலும் அடிக்கடி மக்கள் பெயரால் புரட்சியின் பெயராலும் கூட
பொழிந்து தள்ளுகிறது. எனினும் மார்க்சியவாதிகளான நாம் அனைவரும் தத்துவத்திலிருந்தும் நாள்தோறும் மணிதோறும் நம்முடைய மிதவாதிகளையும் ஜெம்ஸ்தூவா உறுப்பினர்களையும் உஷ்வபஸ்தேனிய ஆதரவாளர்களையும் உற்று கவனிக்கிறதாயிலிருந்தும் புரட்சியை ஆதரிப்பதில் முதலாளி வர்க்கம் முரணுள்ளதாய், தன்னலம் பேணுவதாய், பேடித்தனமுள்ளதாய் இருப்பதை அறிவோம். மொத்தத்தில் முதலாளி வர்க்கம் தவிர்க்க முடியாதவாறு எதிர்ப்புரட்சியை நோக்கி திரும்பும். எதேச்சதிகார முறையை நோக்கி திரும்பும். புரட்சிக்கும் மக்களுக்கும் எதிராக திரும்பும். அதன் குறுகிய சுயநலங்கள் கைகூடியவுடன், முரணற்ற ஜனநாயகத்திடமிருந்து அது பின்வாங்கியவுடன், அது ஏற்கனவே பின்வாங்கி வருகிறது. பாக்கி இருப்பது மக்கள், அதாவது பாட்டாளி வர்க்கமும் விவசாயி மக்களும். பாட்டாளி வர்க்கம் ஒன்றுதான் நம்பிக்கையுடன் முடிவு வரை செல்ல திறமை வாய்ந்தது. ஏனெனில் அது ஜனநாயக புரட்சிக்கும் அப்பால் வெகு தொலைவுக்கு செல்கிறது. எனவேதான் பாட்டாளி வர்க்கம் குடியரசுக்காக போராடுவதில் முன்னணியில் நிற்கிறது. முதலாளி வர்க்கம் பின்வாங்கக்கூடிய சாத்தியப்பாட்டை கணக்கில் எடுத்துக்கொள்ளச் சொல்லும் முட்டாள்தனமான தகாத அறிவுரையை துச்சமென்று தள்ளிவிடுகிறது. விவசாய மக்களின் சிறு முதலாளி வர்க்க பகுதியினரிடம் கூடவே பெரும் எண்ணிக்கையில் அரை பாட்டாளி வர்க்க பகுதியினரும் அடங்கியுள்ளனர். அதனால் அதுவும் தடுமாறுகிறதாய் உள்ளது. அது பாட்டாளி வர்க்கத்தை கரராக ஒரு வர்க்க கட்சியில் திரளுமாறு கட்டாயப்படுத்துகிறது. என்ற போதிலும் விவசாய மக்களின் தடுமாறும் நிலைக்கும் முதலாளி வர்க்கத்தின் தடுமாறும் நிலைக்கும் அடிப்படை வேற்றுமை உண்டு. ஏனெனில் தற்சமயம் விவசாய மக்கள் முற்றாக தனிச்சொத்துடைமையை பேணி காப்பதை விட தனிச்சொத்துடைமையின் முதன்மையான வடிவங்களில் ஒன்றாகிய நிலப்பிரபுத்துவ பண்ணைகளை பறிமுதல் செய்வதில் அதிகமாக அக்கறை கொண்டுள்ளது. அதன் வழியாக சோசியலிஸ்ட் ஆகிவிடாமலும் சிறு முதலாளி வர்க்க தன்மையையும் இழக்காமலும் இருந்த போதிலும் விவசாய மக்களிடம் ஜனநாயக புரட்சியின் ஒரு முழு மனதான தீவிரமான ஆதரவாளனாக ஆகும் திறம் உண்டு. அதற்கு அறிவு தெளிவு ஊட்டும் புரட்சிகரமான நிகழ்ச்சிகளின் போக்கு முதலாளி வர்க்கத்தின் துரோகத்தாலோ பாட்டாளி வர்க்கத்தின் தோல்வியாலோ அகலமாக துண்டிக்கப்படாமல் மட்டும் இருக்குமேயானால் விவசாய மக்கள் தவிர்க்க முடியாதவாறு அப்படி ஆவார்கள். இந்த நிபந்தனைக்கு உட்பட்ட நிலையில் தவிர்க்க முடியாதவாறு விவசாய மக்கள் புரட்சிக்கும் குடியரசுக்கும் அரணாகி விடுவார்கள். ஏனெனில் முற்றாக வெற்றி பெறும் புரட்சி ஒன்றுதான் நிலச்சீர்திருத்த துறையில் விவசாய மக்களுக்கு அனைத்தையும் கொடுக்க முடியும். விவசாய மக்கள் விரும்புவது, கனவு கண்டது, விவசாயிகளுக்கு உண்மையில் தேவையானது அனைத்தையும் கொடுக்க முடியும். அவர்களுக்கு அவை தேவைப்படுவது சோசியலிஸ்ட் புரட்சியாளர்கள் நினைப்பது போல் முதலாளித்துவத்தை ஒழிப்பதற்காக அல்ல, அரை பண்ணாடிமை முறை எனும் சேற்றுக்குழியிலிருந்து வெளியேற்றுவதற்காக, ஒடுக்குமுறை அடிமை நிலையிலிருந்து வெளியேற்றுவதற்காக, பண்ட உற்பத்தி அமைப்பு முறையின் கீழ் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கை நிலைமைகளை மேம்படுத்திக் கொள்வதற்காக. மேலும் தீவிரமான நிலச்சீர்திருத்தம் கிடைக்கும் என்பதற்காக மட்டும் விவசாய மக்கள் புரட்சியுடன் ஒட்டி கொண்டிருக்கவில்லை, தங்களுடைய பொதுவான நிரந்தரமான நலன்களுக்காகவும் தான். பாட்டாளி வர்க்கத்தோடு சேர்ந்து போராடி கொண்டிருக்கும் போதும் கூட விவசாய மக்களுக்கு ஜனநாயகம் தேவையாயுள்ளது. ஏனெனில் ஜனநாயக அமைப்பு முறை ஒன்றுதான் விவசாய மக்களின் நலன்களை சரிநுட்பமாக வெளியிடவும் பெருந்திரள் பெரும்பான்மை எனும் வகையில் விவசாய மக்களின் தலைமை நிலை உறுதிப்படுத்தவும் முடியும். விவசாய மக்களின் அறிவு தெளிவு வளர வளர ஜப்பானுடன் போர் நடந்த காலத்திலிருந்து அவர்களின் அறிவு தெளிவு விரைவாக வளர்ந்து வருகிறது. பள்ளிக்கூட கெஜோக்கோலை வைத்து அறிவு தெளிவை அளந்து பழக்கப்பட்ட பலர் இவ்வளவு வேகமாக அது வளரும் என்று எதிர்பார்க்கவில்லை. மென்மேலும் முரணின்றியும் உறுதியுடனும் அது முழுமையான ஜனநாயக புரட்சியை ஆதரிக்கும். ஏனெனில் முதலாளி வர்க்கத்தைப் போல் மக்களின் மேலாதிக்கத்தை பற்றி அது பயப்படுவதற்கு எதுவும் இல்லை. மாறாக அதனால் ஆதாயம்தான் உண்டு. விவசாய மக்கள் தம்முடைய அப்பாவித்தனமான முடியரசுவாதத்தை தூக்கி எறிய தொடங்கியதும் ஜனநாயக குடியரசு அவர்களின் லட்சியமாகிவிடும். ஏனெனில் முதலாளி வர்க்க தரகர்கள் உணர்வுபூர்வமான முடியரசுவாதம், மேல் சபை முதலியவற்றை கொண்டது. விவசாய மக்கள் இன்று அனுபவித்து வரும் அதே உரிமையின்மையையும் ஒடுக்குமுறையையும் அறியாமையையும் ஐரோப்பிய அரசியல் சட்டமுறை எனும் பூச்சு பூசி சற்று மெருகேற்றிவிட்டதோடு சரி குறிக்கும். எனவேதான் ஒரு வர்க்கம் என்கிற வகையில் முதலாளி வர்க்கம் இயல்பாகவும் தவிர்க்க முடியாதபடியும் மிதவாத முடியரசுவாத கட்சியின் அரவணைப்பின் கீழ் வரும் போக்கில் போகிறது. விவசாய மக்கள் மொத்தத்தில் புரட்சிகரமான குடியரசுவாத கட்சியின் தலைமையின் கீழ் வரும் போக்கில் போகிறது. எனவேதான்
முதலாளி வர்க்கத்தால் ஜனநாயக புரட்சியை முழுமையாக நடத்தி முடிக்க முடியாது. விவசாய மக்களால் அவ்வாறு நடத்தி முடிக்க முடியும். அதற்கு நாம் உதவியளிக்க எல்லா முயற்சிகளும் செய்யவும் வேண்டும். இது சொல்லித் தெரிய வேண்டிய விஷயம் அல்லவே. அரசியல் ஆவன ஆயிற்றே. எல்லா சமூக ஜனநாயகவாதிகளுக்கும் நன்றாக தெரிந்ததுதானே என்று ஆட்சேபனை எழக்கூடும். இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. முதலாளி வர்க்கம் பின்வாங்குவதின் விளைவாக புரட்சியின் வீச்சு குறைந்துவிடும் என்று பேச முடிகிறவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட ஆசாமிகள் நம் நிலப்பிரச்சினை பற்றிய வேலை திட்டத்தின் சொற்களை திருப்பி ஒப்பிக்கிறார்கள். அவற்றின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் வெறுமே மனப்பாடமாக கற்றிருக்கிறார்கள். அப்படி புரட்சிகரமான ஜனநாயக சர்வாதிகாரம் என்னும் கருத்துருவாக்கத்தை பற்றி அவர்கள் பயப்பட்டிருக்க மாட்டார்கள். இந்த கருத்துருவம் மார்க்சிய உலக பார்வை முழுவதிலிருந்தும் நம் வேலை திட்டத்திலிருந்தும் தவிர்க்க முடியாதவாறு வருவதாகும். அப்படி இல்லாவிட்டால் முதலாளி வர்க்கம் எந்த எல்லைக்கு போக தயாராக இருக்கிறதோ அந்த எல்லையுடன் அவர்கள் மாபெரும் ருஷ்ய புரட்சியின் வீச்சை கட்டுப்படுத்தி நிறுத்திவிட மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஆசாமிகள் தம்முடைய ஸ்தூலமான மார்க்சிய எதிர்ப்பான தீர்மானங்களின் மூலமாக தம்முடைய சூட்சுமமான மார்க்சிய புரட்சிகரமான சொற்றொடர்களை தோற்கடித்து விடுகிறார்கள். வெற்றிகரமான ருஷ்ய புரட்சியில் விவசாய மக்களின் பாத்திரத்தை உண்மையாகவே புரிந்து கொண்டிருப்பவர்கள் முதலாளி வர்க்கம் பின்வாங்குமேயானால் புரட்சியின் வீச்சு குறைந்துவிடும் என்று பேசக்கூட கனவு காண மாட்டார்கள். ஏனெனில் உண்மையாக பார்த்தால் முதலாளி வர்க்கம் பின்வாங்கும் போதுதான் திரளான விவசாய மக்கள் பாட்டாளி வர்க்கத்துடன் தோள் சேர்ந்து தீவிரமான புரட்சியாளர்களாக வெளிக்கிளம்புகிற போதுதான் ருஷ்ய புரட்சி தன்னுடைய உண்மையான வீச்சை எடுத்துக்கொள்ள தொடங்கும். முதலாளித்துவ ஜனநாயக புரட்சியின் சகாப்தத்தில் சாத்தியமான மிக விரிவான புரட்சிகர வீச்சை உண்மையாகவே எடுத்துக்கொள்ளும். முரணின்றி கடைசி வரை கொண்டு சென்று முடிப்பதற்கு நம்முடைய புரட்சியானது முதலாளி வர்க்கத்தின் தவிர்க்க முடியாத முரண்தன்மையை முடக்கம் செய்யக்கூடிய சக்திகளை, அதாவது அதை புரட்சியிலிருந்து பின்வாங்கும்படி செய்ய முடிகிற சக்திகளை சிந்தனையின்மையின் காரணமாக இஸ்க்ராவின் காங்கேசிய ஆதரவாளர்கள் அதை கண்டு வெகுவாக பயப்படுகிறார்கள். நம்பி நிற்க வேண்டும். எதேச்சதிகார முறையின் எதிர்ப்பை பலத்தின் மூலமாக நசுக்கவும் முதலாளி வர்க்கத்தின் தடுமாற்ற நிலையை முடக்கம் செய்துவிடவும் திரளான விவசாய மக்களுடன் கூட்டணி வகித்து கொண்டு பாட்டாளி வர்க்கம் ஜனநாயக புரட்சியை நடத்தி முடிக்க வேண்டும். முதலாளி வர்க்கத்தின் எதிர்ப்பை பலத்தின் மூலமாக நசுக்கவும் விவசாய மக்களின் சிறு முதலாளி வர்க்கத்தினரின் தடுமாற்ற நிலையை முடக்கம் செய்துவிடவும் மக்களிடையே உள்ள அரைப்பாட்டாளி வர்க்க தன்மையுள்ள பகுதிகளோடு கூட்டணி வகுத்து கொண்டு பாட்டாளி வர்க்கம் சோசியலிச புரட்சியை சாதித்து முடிக்க வேண்டும். இவைதாம் பாட்டாளி வர்க்கத்தின் பணிகள். புரட்சியின் வீச்சை பற்றி தம்முடைய வாதங்கள் தீர்மானங்கள் அனைத்திலும் புதிய இஸ்க்ரா குழுவினர் இவற்றை மிகவும் குறுக்கி முன்வைக்கிறார்கள். எனினும் ஒரு விஷயத்தை மறந்துவிடக்கூடாது. புரட்சியின் வீச்சு பற்றி விவாதங்களில் அதை அடிக்கடி மறந்துவிடுகிறார்கள். இந்த பணியில் உள்ள கஷ்டங்கள் பிரச்சனை அல்ல, அதன் தீர்வை தேடி எடுத்துக்கொள்வதற்கு என்ன வழி என்பதே பிரச்சனையாகும் என்பதை மறக்கலாகாது. புரட்சியின் வீச்சை வலுவானதாகவும் வெள்ளற்கரியதாகவும் அந்த வீச்சை மேலும் வலுவுள்ளதாக செய்வதற்கு எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதே பிரச்சனை. நம் நடவடிக்கைகளின் அடிப்படையான தன்மை, அவை பின்பற்றி செல்ல வேண்டிய திசை, இதிலேதான் நம்முடைய கருத்துக்கள் வேறுபடுகின்றன. இதை நாம் வலியுறுத்த காரணம், கவனமற்ற மனசாட்சியற்ற ஆசாமிகள் மிக அடிக்கடி இரண்டு வெவ்வேறான பிரச்சனைகளை பின்பற்ற வேண்டிய திசை, அதாவது இரண்டு வெவ்வேறான பாதைகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்து கொள்வது எனும் பிரச்சனையையும் நம் குறிக்கோளை சாதித்து கொள்வது சுலபமா, குறிப்பிட்ட பாதையில் போனால் அதை சாதித்து கொள்வதின் வாய்ப்பு நெருங்குமா என்கிற பிரச்சனையையும் குழப்பிக்கொள்கிறார்கள். மேலே இந்த கடைசி பிரச்சனையை நாம் எடுத்து கவனிக்கவே இல்லை. ஏனெனில் அது கட்சியில் எந்த வேறுபாட்டையோ கருத்து வேற்றுமையையோ உண்டாக்கவில்லை. உண்மை, இந்த பிரச்சனை மிகவும் முக்கியமானது. எல்லா சமூக ஜனநாயகவாதிகளும் கராராக கவனம் செலுத்த தகுதியுடையது. திரளாக பாட்டாளி வர்க்கத்தை மட்டுமின்றி விவசாய மக்களையும் இயக்கத்தினுள் கொண்டு வருவதிலுள்ள கஷ்டங்களை மறப்பது மன்னிக்கத்தகாத நம்பிக்கைவாதமாகும். இந்த கஷ்டங்கள் தாம் பல தடவைகளில் ஜனநாயக புரட்சியை முற்றாக நடத்தி முடிக்க செய்யவும் முயற்சிகளை நாசப்படுத்தியுள்ளன. மிக பெரும்பாலும் முரணுள்ள தன்னலமிக்க முதலாளி வர்க்கமே வெற்றி பெற்றுள்ளது. ஏனெனில் அது மக்களுக்கு எதிராக முடியரசின் பாதுகாப்பு எனும் வடிவத்தில் முதல் எடுத்து, அதே நேரத்தில் மிதவாதத்தின் அல்லது உஷ்வபஸ்தேனிய போக்கின்
கன்னித்தன்மையை காத்து கொண்டும் இருக்கிறது என்ற போதிலும் கஷ்டம் என்பதால் அசாத்தியம் என்றாகிவிடாது. நேர்ந்து கொண்ட பாதை சரியானது என்கிற நம்பிக்கையே முக்கியமாகும். இந்த நம்பிக்கை அதிசயங்களை செய்ய முடிகிற புரட்சிகரமான ஆற்றலையும் புரட்சிகரமான ஆர்வத்தையும் 100 மடங்காக பெருக்கிவிடும். தேர்ந்து கொள்ள வேண்டிய பாதை பற்றிய பிரச்சனையில் இன்றைக்கு சமூக ஜனநாயகவாதிகளிடையே உள்ள பிளவின் ஆழத்தை பார்ப்பதற்கு புதிய இஸ்க்ரா ஆதரவாளர்களின் காங்கேசிய தீர்மானத்தை ருஷ்ய சமூக ஜனநாயக தொழிலாளர் கட்சியின் 3வது காங்கிரஸ் தீர்மானத்துடன் ஒப்பு நோக்கினால் உடனே தெரிந்துவிடும். காங்கிரஸ் தீர்மானம் கூறுகிறதாவது: முதலாளி வர்க்கம் முரண்தன்மை உள்ளது. நம்மிடமிருந்து புரட்சியின் ஆதாயங்களை பறிப்பதற்கு தவறாமல் முயற்சிக்கும். எனவே தொழிலாளி தோழர்களே, போராட்டத்திற்கு மேலும் வலுவான தயாரிப்புகள் செய்யுங்கள். ஆயுதம் எடுத்துக்கொள்ளுங்கள். விவசாய மக்களை உங்கள் பக்கம் கொண்டு வந்து விடுங்கள். போராட்டமின்றி நம்முடைய புரட்சிகரமான ஆதாயங்களை தன்னலம் தேடும் முதலாளி வர்க்கத்திடம் தாரை வார்க்க மாட்டோம். காங்கேசிய புதிய இஸ்க்ரா ஆதரவாளர்களின் தீர்மானம் கூறுகிறதாவது: முதலாளி வர்க்கம் முரண்தன்மை உள்ளதால் புரட்சியிலிருந்து பின்வாங்கக்கூடும். எனவே தொழிலாளி தோழர்களே, தயவுசெய்து தற்காலிக அரசாங்கத்தில் கலந்து கொள்வது பற்றி சிந்திக்க வேண்டாம். ஏனெனில் அப்படி செய்தால் முதலாளி வர்க்கம் நிச்சயமாக பின்வாங்கிவிடும். அதனால் புரட்சியின் வீச்சு குறைக்கப்பட்டுவிடும். ஒரு தரப்பினர் சொல்கிறதாவது: முரண்தன்மையுள்ள முதலாளி வர்க்கத்தின் எதிர்ப்பையோ செயல் முனைப்பின்மையையோ மீறி புரட்சியை முழு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். மற்ற தரப்பினர் சொல்கிறதாவது: சுதந்திரமாக புரட்சியை முழு முடிவுக்கு கொண்டு செல்வதை பற்றி சிந்திக்காதீர்கள். ஏனெனில் அப்படி செய்தால் முரண்தன்மையுள்ள முதலாளி வர்க்கம் அதிலிருந்து பின்வாங்கிவிடும். இவ்விரண்டும் நேரெதிரான பாதைகள் அல்லவா? ஒரு போர்த்தந்திர தொகுதி மற்றதை முற்றாக விளக்குகிறது என்பது வெளிப்படை இல்லையா? முதலில் சொன்ன போர்த்தந்திரங்கள் மட்டுமே புரட்சிகரமான சமூக ஜனநாயகவாதத்தின் சரியான போர்த்தந்திரங்கள். இரண்டாவதாக சொன்னவை வெறும் ஒஸ்வோபஸ்தேனிய போர்த்தந்திரங்களே என்பதும் வெளிப்படை இல்லையா?